நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, கௌரவம், அந்தஸ்து பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க. லக்னத்திலேயே ராசியிலேயே கேது இருக்காரு. கேது ஞானக்காரகன ஐயா கேது ராசியில் இருந்ததுன்னா எதையும் யூகிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்குது. இவங்க நிமிர்ந்து நடந்து போய் கீழே இருக்கிற குழியை தெரியாது தொப்புன்னு விழுந்துருவாங்க. அதனால் என்றைக்குமே சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று தேவைங்கிற மாதிரி இவங்களுக்கு பின்னாடி பேக் போனாக இருக்கிறவங்க மனைவியோ வீட்டில் பெரியவங்களோ அல்லது நல்ல நட்பு இருக்கக்கூடியவங்களோ ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லக்கூடியவங்க பக்கத்தில் வச்சுக்கணும். அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா இவங்க அதிகாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்க. என்றைக்குமே அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டாங்க சிம்மராசிக்காரங்க. இவங்ககிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும்னா, புகழ்ச்சியாக பேசி நீங்கள் தானுங்க உங்களை விட்டு ஆளே இல்லைங்கன்னா இதை பாரு நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, ஏமாற்றப்படுற போது ரொம்ப சீக்கிரம் பெட்டப் ஆயிடுவாங்க. ஐயோ நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேனே இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு. அதனால் என்றைக்கு உஷாராக இருங்க. உங்கள் முகத்துக்கு நேராக புகழ்ச்சி பண்ணுறாங்க, உங்களை விட்ட ஆள் இல்லைங்கன்னு பாராட்டுறாங்கன்னா அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் முன்னாடி குறைகளை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது சரியில்லைங்க, நீங்கள் பண்ணுறத எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்க, நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவன் ரொம்ப நல்லவன், அவன் உங்களோட மேலே ஒரு அக்கறை இருக்கிறவன் அர்த்தம். என்றைக்குமே சிம்மராசிக்காரங்க அதை என்னைக்கு மறந்துடாதீங்க. அதை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அது மாதிரி அதே நேரத்தில் இந்த பாராட்டி பேசுகிறவங்க காரியம் சாதிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருப்பாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆகான்னு நான் பார்த்துட்றேன் பார், உடனே போய் முடிச்சிட்றேன் பார் அப்படின்னு அந்த கெத்தாக போகிறது அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலைமை கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்படி தாயாருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சிம்மராசிக்காரங்க. தகப்பனாருக்கு ஒன்றும் இருக்காது, அவர் பாட்டில் அவர் இருப்பார். உங்களோட உடம்பையும் நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டாக உங்கள் உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே அலைஞ்சேன் இங்கே அலைஞ்சேன்னு சொல்லி போட்டு சாப்பாட்டு விஷயத்தில் இதிலெல்லாம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து நினச்ச நேரத்தில் அன்டைமில் சாப்பிட்றதுனாலெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் சந்திக்க வேண்டியது வரும். அதிலெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருங்க. நட்பு விஷயத்தில் என்றைக்குமே பக்காவாக உஷாராக இருங்க நட்பு விஷயத்தில். ஏன்னா நட்பு விஷயத்தில் உங்கள்கிட்ட காரியம் சாதிக்கிறதுக்காகவே நண்பர்கள் பழகுவாங்க. இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.